ஹரஹர நம பார்வதிபதயே. ஹரஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி, மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால், ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே, ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. ஆதித்யாஜ சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா நவக்கிரகேபியோ நமஹா. அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட்ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேதசிவ ஆகம குருகுலம் பாடசாலை, சங்கரமடம், காஞ்சிபுரம். அலைபேசி 98609837. அடியனுடைய பணிவான வணக்கம் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் நமது தொலைக்காட்சி நேயர்களுக்காக அநேக விதமான பலவிதமான பதிவுகளை எல்லாம் ஒவ்வொரு டைம்லேயும் ஒவ்வொன்றா போட்டுகிட்டே இருக்கும். நான் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொல்லுவாங்க நம்ம நெக்ஸ்ட்ஜெனில். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு வித்தியாசங்கள் இருக்கும். ஒரே கருத்தை சொல்ல மாட்டோம். பலவிதமான வித்தியாசமான கருத்துக்கள், பலவிதமான விசேஷங்களை பற்றி தலைப்பை கொண்டு பேசுவோம். அப்படி பார்க்கும் பொழுது ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு தேடல்கள் அப்படிங்கிறது அதிகம் வாழ்க்கையில். ஏதாவது நமக்கு தெரியாத விஷயங்கள் அன்றாடம் ஒவ்வொன்றும் நான் சொன்ன மாதிரி டெய்லி பஞ்சாங்கம் சொல்கிறோம். பஞ்சம்னா என்ன? 5. அங்கம்னா 5 விதமான அங்கங்களை கொண்டது பஞ்சாங்கம். திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம், இது 5ம் சேர்ந்தது தான் பஞ்சாங்கம். இந்த 5 நல்லா இருந்தால் தான் அன்றைக்கி நாள் நல்லா இருக்குன்னு அர்த்தம். காலண்டரில் சுபமுகூர்த்த நாள் போட்டான் அப்படின்ட்டு அன்றைக்கி நம்ம பாட்டுக்கு எல்லாமே பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறது அவ்வளவு சாத்தியப்படாது, நன்மைகள் தராது. திதி நல்லா இருக்கணும், கிழமை நல்லா இருக்கணும், நட்சத்திரம் நல்லா இருக்கணும், யோகம் நல்லா இருக்கணும், கரணம் நல்லா இருக்கணும். 5மே ஒரு முக்கியமான ஒரு சுபகாரியங்களுக்கு பார்த்து தான் செய்யணும். இப்படி பஞ்சாங்கம். அப்படி இருக்கும் பொழுது முதல்லலாம் ஒரு நல்ல காரியங்கள் பண்ணணும், ஒரு விஷயங்களை பண்ணணுன்னா எங்களை மாதிரி ஜோதிடர்களை அல்லது எங்களை மாதிரி சிவாச்சாரியார்களை தேடி, சுவாமி இன்றைக்கி நாங்கள் இது பண்ணலாம் இருக்கோம், அதை பண்ணலான் இருக்கோம், நாள் குறித்து கொடுங்க அப்படின்லாம் கேட்டு வாங்கிட்டு போகின்ற காலம் ஒரு காலம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா காலண்டர்லேயும் எல்லோரும் தெரிஞ்சுக்கிறாங்க. நமக்கு கூட தெரியாது, அவங்களே கேட்டுட்டு இன்றைக்கி இந்த நட்சத்திரம் என்ன அவங்களே தேதி பார்த்துக்கிறாங்க, டேட் வச்சுக்கிறாங்க. இன்றைக்கி நல்லா இருக்கா? அதற்கு காரணம் எங்களை மாதிரி ஜோதிடர்கள் இந்த மாதிரி ஒரு யூடியூப்பில் மற்ற இதில் எல்லாம் அந்த மாத ராசி பலன்கள், வார ராசி பலன்கள், தின பலன்கள், இப்படியெல்லாம் என்றைக்கு நல்லா இருக்குது, எப்படி இருக்குங்கிறதெல்லாம் தெளிவாக சொல்கிறோம். அந்த வகையில் இந்த 5 கிரகங்கள் பயிற்சியாகி நமக்கெல்லாம் மாதந்தோறும் நன்மை, ஒரு மாதத்துக்கு ஒருக்க ஒரு 5 கிரகம் எப்படியும் பயிற்சியாகும். அதில் நமக்கு எப்படி இருக்குது? 9 கிரகங்கள்னு 5 கிரகங்கள் நன்மை எப்படி பயிற்சியாகக்கூடிய ஒரு மாதத்துக்கு ஒருக்கா. 1.5 மாதம் தமிழ் மாதமாக இருக்கட்டும், இங்கிலீஷ் மாதமாக இருக்கட்டும், கலந்து எப்படியோ ஒன்று பயிற்சி ஆகும். அப்படி பார்க்கும் பொழுது கடந்த மாதத்தில் நம்ம பலவிதமான கஷ்டங்களை பட்டிருந்தோம். இப்போனாச்சும் நமக்கு ஏதாவது விடுவிகாலம் இருக்காங்கிறத பார்க்கறதுக்காகத்தான் இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாவச வருஷம் 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குண்டான பலாபலன்களை இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க உள்ளே போய் 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை விரிவாக பார்ப்போம். அன்பார்ந்த எங்களுடைய பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசி நேயர்களுக்கு மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாவச வருஷம் 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் என்ன நன்மை தீமைகள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். டிசம்பர் மாத பலாபலன்களில் ராசியிலே இருந்த சனி பகவான் வக்கரகதியாய் 12ஆம் இடத்துக்கு போயிருக்கார். அதுவும் நன்மை அல்லதான். இருந்தாலும் ஜென்மச்சனியிலிருந்து கொஞ்சம் விடுபட்டிருக்கீங்க. ஜென்மச்சனிங்கும் பொழுது பலவிதமான துன்பங்கள், நரம்பு கோளாறுகள், எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள், உடல்நலக் கோளாறு, மருத்துவ செலவு, வீண் கெட்ட பெயர், அசிங்கம், அவமானம், கேவலங்கள், கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகிறது, வாகன பழுதுகள் செஞ்சு மாளாது, அந்த மாதிரிலாம் இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். 12க்கு சனி வந்திருக்கிறதுனால ராகுவோடு சேர்ந்திருக்கார். சனியும் ராகும் எப்போது சேரவே கூடாது. சனி ராகு சேர்ந்தாலே தேவையில்லாத ஒரு அவப்பெயர், புதிய தொடர்புகள், அதாவது நல்ல தொடர்புகளை கொடுக்க மாட்டார். தேவையில்லாத தொடர்புகள், தேவையில்லாத நட்புகள், அதனால் பிரச்சனைகள், வழக்குகள்,
அதெல்லாம் ஏற்படுத்துவார். நாம் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். 12 சனி இருந்ததுன்னா அதே சமயம் உடல்நல ரீதியாகவும் பிரச்சனைகள், நரம்பு கோளாறுகள், கால் மூட்டு இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வலி அப்படிங்கிறத ஏற்படுத்துவார். எலும்பு சம்பந்தமான ரோகங்களை கொடுக்குறார். 2, 3, 4 இருந்த குரு பகவான் வக்கரகதியாய் 5ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டமத்தில் இருந்து ராசிநாதன் தான் பலவிதமான துன்பங்களை கொடுத்துட்டு இருந்தார் உங்களுக்கு. ஆனால் அவர் அதிசாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேகமாக போய் 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானம் கடகத்தில் உச்சமாய் வக்கரகதியில் இருக்கார். மீனராசிக்காரனுங்கிறது ஒன்றே போகும், வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. ராசிநாதன் உச்சம், அதே சமயம் வக்கரகதி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அத்தனையும் இந்த காலத்தில் அவர் இந்த 2 மாதம் இருப்பார். அதுக்குள்ளே மிகச்சிறப்பாக எது வேணுமோ, எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை அனுபவிக்கலாம், அது கிடைக்கும். வீடு வாங்கலாம், மனை வாங்கலாம், இடம் வாங்கலாம், நிலம் வாங்கலாம், பூமி வாங்கலாம், பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் நடக்கும். திருமண பேச்சு கைகூடும், வம்சவிருத்தி ஏற்படும், தொழிலில் புதிய புதிய யுக்திகளை கையாண்டு முன்னேற்றி எல்லாரையும் தாண்டி ஃபஸ்ட்டில் வருவீங்க. தொழில் முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். மீனராசிக்கு இருந்து வந்த பிரச்சனைகளிலிருந்து விலகலாம். நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகும். இறை வழிபாடு அதிகரிக்கும். ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளலாம். பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது வில்லங்கம் விவகாரங்கள்லாம் இருந்தால் அதெல்லாம் தங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகும். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுது. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல கேது, அதுவும் நன்மை. இருந்து வந்த உங்கள் மேலே இருந்து வந்த பிளேம்ஸ், கெட்ட பெயர், பழி, பாவங்கள், அவமானங்கள் இதெல்லாம் நிவர்த்தியாகும். கோர்ட் கேஸ், வம்பு வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். சட்டத்துறை, நீதிமன்றம், காவல், இராணுவம், சினிமா, பத்திரிகை, பிரஸ், மீடியா, விளையாட்டு, சினிமா துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை. 8ஆம் இடத்துல புதன், சுக்கிரன். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்காது, அந்யோன்யங்கள் ஏற்படும். மிகச்சிறப்பாக குடும்பம் நடத்தலாம். வருமானங்கள், குடும்ப வருமானம் அதிகரிக்கும். 9ஆம் இடத்துல சூரியன், புதன், சூரியன், செவ்வாய். மருத்துவம், மின்சாரம், எலக்ட்ரானிக் பொருட்கள் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நன்மை. மருத்துவத்துறையில் சாதிக்கலாம். மருத்துவ கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் முன்னேற்றத்தை அடையலாம். தகப்பனார் வழி சொத்துக்கள் கிடைக்கும். அரசாங்கத்தில் பாராட்டுக்கள் பெறலாம். பலவிதமான நன்மைகள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதம் மீனராசிக்கு காத்துன்னு இருக்கு. தொட்டது துணங்கும், கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். மீனராசின்னு எடுத்துட்டால் இந்த மாத பலாபலன்களில் 100க்கு 90% நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் மஞ்சள், பச்சை. அனுகூலமான திசை வடக்கு, வடகிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 7, 9. வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான் மற்றும் முருகப்பெருமான். இவர்களை வணங்கி இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.